நாடு முழுவதும் இன்று மதியம் 2 மணி முதல் நீட் நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்த விவரங்களை சென்னையிலிருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாவேந்தர். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மோனிஷா. நாடு முழுவதும் 552 மையங்களில் இன்று நீட் தேர்வானது நடைபெற இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக நாம் நிற்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பச்சையப்பா கல்லூரி. சென்னையில் மட்டும் 43 தேர்வு மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் இளநிலை MBBS, PDS, சித்தா உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்காக மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடத்தப்படுகிறது. தேர்வை தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது, அதாவது NDAன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மார்ச் 8 வரை நடைபெற்றன. இந்த ஆண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 22,79,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாடு முழுவதும் இந்த நீட் தேர்வை எழுத இருக்காங்க. குறிப்பாக இதில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர், மாணவிகள் 13 லட்சத்திற்கும் மேற்பட்டோர். அதிகபட்சமாக மாணவிகள் 58% இந்த தேர்வில் எழுத இருக்காங்க. குறிப்பாக இந்த தேர்வானது 13 மொழிகளில் நடைபெற இருக்கு. தமிழ் மொழி உட்பட மொத்தம் 13 மொழிகளில் நடைபெற இருக்கு. இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வெளியாகிருந்தது. சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 43 தேர்வு மையங்களில் 21,000த்திற்கும் அதிகமான மாணவிகள் தேர்வை எழுதுகின்றாங்க. இந்த தேர்வுகளுக்கு தேர்வு கூட்டரங்களை பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டு இருக்கின்றன. தடையில்லா மின்சாரம், மருத்துவ சேவை, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உட்பட ஏராளமான அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் நீட் நுழைவுத் தேர்வு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்களில் நாடு முழுவதும் 552 தேர்வு மையங்களில் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத உள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் மட்டும் அதிகமான மாணவர்கள் எழுத இருப்பதாக தகவல்கானது வெளியாகியிருக்கு. குறிப்பாக இளநிலை நீட் தேர்வில் முறைகேடு எதுவும் நடைபெறாமல் இருக்க கண்காணிக்க செயற்கை நுண்ணறிவு கொண்டு பகுப்பாய்வு கருவிகளை கொண்டு இங்கே சரி செய்யப்படுகிறது. குறிப்பாக நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் பரத் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் மாணவர்கள் உள்ளே செல்லக்கூடிய காட்சி, மாணவர்கள் ஒவ்வொருவரும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஹால் டிக்கெட், ஆதார் உட்பட இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது மாணவர்கள் இன்று தேர்வு தொடங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. எனவே மாணவர்கள் 11 மணியிலிருந்து 1:30 மணி வரை தேர்வு எழுதும் மையங்களில் அனுமதிக்க வேண்டும் என்று தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் மாணவர்கள் தற்போது உள்ளே சென்றுட்டு இருக்காங்க. மாணவர்கள் பேனா எடுத்துட்டு செல்லக்கூடாது என்கின்ற அறிவிப்பானது இங்கு ஆரம்பத்தில் இருந்தே கொடுக்கப்படுகிறது. நுழைவாயில் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளானது பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் மாணவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஏராளமான மாணவர்கள் இந்த பகுதிகளில் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 சார்பாக நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் மாணவர்கள் 11 மணியிலிருந்து தேர்வு எழுதும் மையங்களுக்கு அனுமதிக்கப்படக்கூடிய சூழலில் மாணவர்கள் காலையில் சாப்பிடாதவர்கள் என்ன செய்வாங்க ஒரு குழப்பத்தில் பெற்றோர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. களத்தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாவேந்தர்.